சீதையும் ராமனும் சீதை மணிமண்டபத்திற்கு வரத்துக்கு முன்னாடி தோழிகள் அவளுக்கு பூட்டிய நகைகள், அந்த நகைக்கு கம்பன் சொன்ன ஒப்புமைகளை பார்த்தோம். அருமையான ஒரு கவி நயம், சொட்ட சொட்ட கம்பன் எழுதிய விஷயங்கள். அதிலே சிற்றின்பத்தை சொல்ல வேண்டிய இடங்களிலே பேரின்பத் தத்துவத்தை நிலைநாட்டியவனாக கம்பன் இருந்தான். சிற்றின்பத்தை பேசிட்டானோன்னு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு சிற்றின்பத்தை பேசும் பொழுது என்ன பண்ணா, பேரின்பத்தை கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து போட்டு வேதாந்த பொருள் விசாரத்தை கொண்டு வந்து நமக்கு கண்முன்னே காட்டியவன் கம்பன். அப்படியெல்லாம் அழகான விவரங்களை சொல்லி அதுக்கப்புறம் சீதை மணிமண்டபத்திற்குள்ளே வருகிறாள். அதை பார்த்தோம் போன வாரத்திலே. பொன்னின் ஒளி இல்லையா, பூவின் நறுமணம், சாந்து பொதி சீதம், இந்த சந்த நடையை அந்த அழகாக வைத்திருந்தான். அப்படி அவள் நடக்கக்கூடிய நடையோடு அவள் அழகாக நடந்து வந்து அந்த மணிமண்டபத்துல வந்த உடனே இப்போ நம்முடைய கதாநாயகனாகிய ராமன் பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் நம்ம போன முறை நிறுத்தினோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். சீதை எதிரில வர்றா. கதாநாயகனாகிய ராமன் இப்பொழுது அந்த பெண்ணை பார்க்க போகிறான். ஏற்கனவே பார்த்திருக்கான் கம்பராமாயணத்தின் படி. நல்ல ஞாபகம். வால்மீகியில கிடையாது, கம்பனிலேதான் இந்த கருத்து உண்டு. கம்பனிலே என்ன கருத்து? சீதையும் ராமனும் முதலிலே கன்னிமாடத்திலே பார்த்தவர்கள், பார்த்ததினால் மனதிலே காதல் கொண்டவர்கள், காதல் கொண்டவர்களாக இருவரும் இருந்தார்கள் தனித்தனியே. இப்ப ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள ஒருத்தர் மீது ஒருத்தர் ஒரு ஈர்ப்போடு அங்கு வருகிறார்கள். ஆனாலும் அவங்க வேலையை செய்யறாங்க, வெளியில சொல்லிக்கல. சீதையினுடைய நினைப்பிலே ராமனும், ராமனுடைய நினைப்பிலே சீதையும் இருப்பதை காட்சிப்படுத்துகிறான் கம்பன். அங்கே ராமன் என்ன சொல்லி மனசை தேற்றிக் கொள்கிறான்? என் மனம் தப்பா நினைக்காது, என் மனதுல அவன் நினைக்கிறான் அப்படின்னா அவ அநேகமாக கன்னி பெண்ணாத்தான் இருக்கணும்னு மனசை அவர் தேற்றிக்கிறார். இவள் என்ன பண்றா? இவளுக்கு ஒரு பணிப்பெண் ஓடி வந்து என்ன சொல்றா? அம்மா அம்மா, இந்த மாதிரி வில்லை ஒருத்தர் உடைச்சு விட்டாரு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோடிட்டு ஒரு இடத்தை காட்டுகிறாள். என்ன சொல்றா? அன்னைக்கு நம்ம பார்த்தோமேம்மா, அவங்க தம்பியோடு வந்தவராக இருக்கிறார், அவரோடு ஒரு முனிவரும் வந்தார். இப்ப இவளுக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனாலும் 1000 பேர் 1000 சொன்னாலும் மனசால அந்த சந்தேகம் தீரணும்னா நேரடியா பார்த்துதான் ஆகணும் இல்லையா? நிறைய பேர் சொல்லலாம், சார் இந்த பேனா நல்லா எழுதுதுன்னு. வாங்கின பிறகு சும்மா இருக்கோமா? எந்த பேனாவது வாங்கும் பொழுது எழுதாம வாங்குறோமா? கடைக்காரன் சொல்றான் சூப்பரா எழுதுதுன்னு, அப்படியே வாங்கி பாக்கெட்ல போட்டு கிளம்பிடுறோமா? இல்ல, ஒரு நோட் புக் ஒரு பேப்பரை கொண்டாப்பா கிறுக்கியாவது பார்ப்போமா இல்லையா? என்ன காரணம்? மனிதனுடைய மனமானது அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறது. இப்ப என்ன அழகா, இப்ப உடனே கேள்வி வரலாம், தெய்வீகம் தானே, ராமனுக்கு சீதையை தெரியாதா, சீதைக்கு ராமனை தெரியாத? இந்த கேள்விக்கு இடம் இல்லை. என்ன சொல்லிட்டான் ராமன்? நான் மனுஷ ரூபத்தில் இருக்கிறேன் என்கின்ற வாதத்தோடு வந்தவன். இப்ப மனுஷ ரூபத்துல இருக்கும் பொழுது மனிதனுடைய குறிக்கோள்கள் என்னவோ அதையெல்லாம் அவன் காட்டித்தான் ஆகணும். இப்ப மனுஷனுக்கு சாதாரணமா இருக்கக்கூடியதுன்னு அந்த பொண்ணும் தெரியுது. ஆனாலும் அவன் அந்த பெண்ணினுடைய தவிப்பை அவன் காட்டக்கூடியவனாக இருக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்படிங்கிறதுனாலே கம்பன் இந்த பாட்டை எழுதுனா. அழகான பாடல். அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான், கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன், உன் உயிர் நிலைப்பது ஓர் அறுதியோடு உழைத்து ஆண்டு, என் அமிழ்து எழ கன்னிகோள் இந்திரனை ஒத்தான். என்ன சொல்றான்? அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான். அப்ப எதிரில வரக்கூடிய எப்பேற்பட்டவளாம்? கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன், ஒரு அமிர்தமயமாக இருக்கக்கூடிய கன்னியாக இருக்கக்கூடிய சீதை. அமுதமாக
அமிழ்தமாக இருக்கிறாள். ஏன் அமுதமா இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் அமுதம்னு போட்டிருக்காரு கம்பன் அப்படின்னா, அதே பார்க்கடலை கடைகின்ற பொழுதுதான் சீதை வெளியே வந்தா. புரியுதப்போ? பார்க்கடலை கடையும் பொழுதுதான் அமிழ்தம் வந்தது. கடைசியில வந்த பை ப்ராடக்ட் தானே அமிழ்தம். அதுல இருந்து வந்த அலைடு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்தது இல்லையா? அதுல இருந்து வெளியே வந்ததுதானே திருமகள். அந்த திருமகளைத்தானே விஷ்ணு ஆக இருக்கக்கூடிய நாராயண பெருமான் மணந்து கொண்டான். அப்போ அந்த திருமகள் ஆனவள் யார்? அமிர்தத்தை ஒத்தவளாக அதே இடத்துல இருந்து வந்திருக்கான சோர்ஸ் அவ்வளவு அமிர்தமாகத்தான் இருக்க முடியும். அப்போ அமிர்தமாக ராமனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணனுக்கு அமிர்தாக வந்திருக்கிறாள். அப்ப எதிர பாக்குறான், கன்னி அமிர்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன். அப்படி பாக்குறான் இல்லையா? அமிர்தமயமாக இருக்கக்கூடிய சீதையை அப்படி கண்ல பாக்குறான். கண் எப்படி இருக்கான்? கண் கடல் போல் நிறத்தவனான ராமன். கடலை போன்ற கண் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் அப்படி அவனுக்கு முழுமையாக கடலை ஒத்ததான ஒரு கண்ணாக இருந்தது. கடலுடைய நிறம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? கருமைன்னு வச்சுக்கலாமா? கடல் என்பது கருமை நிறமாக இருக்குமா? கருவிழிகளை கொண்டவனாக இருக்கிறானா? அப்போ சீதை என்பவள் புராணத்தின் வழியா பார்த்தோம்னா என்ன சொல்றோம்? பார்க்கடலை கடைந்த போது திருமகள் வெளியே வந்தாள். ராமன் தன்னுடைய எண்ணத்திலே கண்ணை கடைந்த பொழுது அமிழ்தமாக சீதை எதிரே வருகிறாள். அப்ப இப்படி ஒரு ஒப்புமை. அப்ப எதிரில் வரக்கூடிய சீதையை பார்க்கிறான். அவன் கண்ணிலே அந்த பிம்பம் தென்படுகிறது. பட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? அன்னவளை அல்லல் என ஆம் என அகிர்ப்பான். இப்ப முதல்ல அவன் மனசுல இருந்த சந்தேகம் என்ன ஆச்சு? அவளா இவளா என்கின்ற சந்தேகம் என்ன ஆகி போச்சாம்? அயிர்ப்பாள். சந்தேகம் தீர்ந்தது. சந்தேகம் மனசுல தீர்ந்து போச்சு. அப்ப இவதான்ற கன்ஃபர்மேஷன் மனசுக்குள்ள வந்தாச்சு. வந்ததால என்ன சொல்றான்? உன் உயிர் நிலைப்பது ஓர் அறுதியோடு உழைத்து. அவனுடைய உடலானது எப்படி நிலைக்க வேண்டும் என்பதற்காக மிக உழைத்து, இன் அமிழ்து எழ களிகொள் இந்திரனை ஒத்தான். எப்பேற்பட்டவனாக இருந்தான் ஐயா? அவன் இந்த உலகத்திலே நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவேந்திரன் என்கின்றவன் தன்னுடைய விருப்பத்தை கொண்டு போய் நாராயணத்திலே சொல்ல, பிரம்மதேவாவும் மற்றவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு நாராயணனுடைய முடிவிலே என்ன பண்ணாங்க? அசுரர்கள் ஒரு புறமும் தேவர்கள் மறுபுறமும் வாசுகியை கயிறாக மேருமலையை மத்தாக கொண்டு கடைந்தார்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயம், பார்க்கடலை கடைந்தது இல்லையா? எதற்காக? தேவேந்திரன் என்ன சொன்னா? தேவர்கள் எல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய உயிரை உடையவர்களாக இருத்தல் அவசியம். அப்படி அவங்கள் கடைஞ்ச போது நிறைய விஷயங்கள் வந்து கடைசியிலே தன்வந்திரி என்று சொல்லக்கூடியவர் கையிலே அமிர்தத்தை கொண்டு வந்து தந்தார்னு நமக்கு கடைசியில கதை முடியுது. இது பார்க்கடலை கடைந்த படலம். அப்ப கையிலே அமுதத்தோடு வந்திருக்கக்கூடிய அந்த கடலிலே இருந்து கடைந்து எடுத்த அந்த அமுதத்தை கண்ட தேவேந்திரன் என்ன சந்தோஷப்பட்டானோ அதுபோல் சீதையை கண்ட ராமன் சந்தோஷப்பட்டான்னு கொண்டு போய் முடிக்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்? தேவேந்திரன் தன் உயிர் நிலைத்திருப்பதற்கு அந்த அமிர்தம் எப்படியோ அதுபோல் ராமன் என்கின்ற ஒருவனுடைய பெயர் நிலைத்திருப்பதற்கு சீதை என்கின்ற அமிர்தம் தேவை. அதனால தானே சார் பிரிச்சு சொல்லாம என்ன சொல்றோம்? சீதாராமன் தான் சொல்றோம். ராமனை தனியா சொல்றோமா? சீதாராமன் பேரே அப்படித்தானே. சீதையனுடைய ராமன்.
அப்போ அப்பேற்பட்ட இடத்திலே வந்து நிற்கின்றாள் சீதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனுக்கு உயிர் நிலைத்திருக்கக்கூடிய அமிர்தத்தை கொண்டவளாக சீதை இருந்தாள். கம்பனுடைய வார்த்தை. அதிலே தெரிஞ்சு போகும் அந்த இரு தம்பதிகள் இடத்திலே இருந்த ஒற்றுமை என்னங்கிறது உங்களுக்கு. அந்த தம்பதிகள் இடத்திலே அவர்கள் சீதையும் ராமனும் இடத்திலே இருந்த ஒற்றுமை என்பது, அவர்கள் மத்தியிலே இருந்த காதல் என்பது எப்பேற்பட்ட ஒரு புனிதமான, எப்பேற்பட்ட ஒரு உயர்வான காதலாக இருந்தது அப்படிங்கிறத குறிப்பாக கம்பன் உணர்த்தினான். ஆகவே தான் சொன்னான், தேவேந்திரனை இந்திரனை ஒத்தான். ஒத்தது மட்டுமில்லாமல் என்ன செய்யறான்? இப்போ அப்படி சொல்லி அவள் என்ன பண்றா, அங்கேருந்து வந்து உட்காடுறான்னு வச்சுப்போம். அப்போ வசிஷ்டர் அங்க பக்கத்துல இருக்கார். இப்ப பாருங்க, அருமையான இடம். சீதையை பார்த்து வசிஷ்டன் மனதிலே நினைக்கிறான். ஏன்னா வசிஷ்டரும் வந்திருக்கான் இல்லையா, அந்த மணிமண்டபத்துல வசிஷ்டரும் இருக்கார். குலகுரு இல்லாம அங்க ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா. தசரதன் வசிஷ்டரை கூட்டிட்டு வந்திருக்கான். வசிஷ்டர் இப்போ சீதையை பார்க்கிறார். இதுதான் ஞானிகளுடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். கம்பன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். என்ன பண்றான், என்ன செய்யறான் பாருங்க. வசிஷ்டன் யோசிக்கிறானா, ஒரு நிமிஷம் சீதையை பார்த்து, எங்கள் செய் தவத்தினால் ராமன் என வந்தோன், சங்கினோடு சக்கரமுடைதனி முதற்பேர் ஆம் கண் அரசு ஆதலின், அவ் அல்லி மலர் புல்லும் மங்கை இவள் ஆம் என வசிஷ்டன் மகிழ்வுற்றான். தெரிஞ்சு போச்சவனுக்கு, அவன் யாருங்கிறத பார்த்த மாத்திரத்திலே புரிந்து கொண்டான் வசிஷ்டன். எதிரில வர்றா சீதை, சீதைய பார்க்கறான். பார்த்த உடனே என்ன மனசுல தோணுது பாருங்க. அதுதான் பெரிய ரிஷிகளுக்கும் தபோ வலிமை கொண்ட மகான்களுடைய எண்ணங்கள்னு சொல்றது. இதுதான் அவங்களுடைய எண்ணங்கள். என்ன நினைச்சானா, எங்கள் செய் தவத்தினால் ராமன் என வந்தோன். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ராமன் என வந்தோன். அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப ராமனா வந்திருக்கான். அடுத்த தடவை என்ன சொல்லலாம், கிருஷ்ணன் என வந்தோன், நரசிம்மன் என வந்தோன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவதாரங்கள் மாறலாம், ஆனால் பரம்பொருள் ஒன்று. அது உருவத்தை மாத்திக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. என்ன விதமான ஒரு எண்ண அலையை கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. எதனால வந்தது? எங்கள் செய்தவத்தினால். எங்கள்னா என்ன அர்த்தம்? தன்னை சொல்றானா? என் செய்தவத்தினால்னு பேசல வசிஷ்டன். என்னை போன்ற முனிவர்கள் எல்லாம் செய்கின்ற செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இலக்கண குறிப்பு வினையச்சம்னு பேர். செய்து கொண்டிருக்கின்ற, செய்து கொண்டிருக்கின்ற, செய்ய போகின்ற தவத்தினால். 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சொற்றொடர் செய்யின்னு பேர். கம்பன் வார்த்தை பாருங்க. ஒரு பாட்டுக்கே நீங்க ஒரு PhD எழுதலாம். எங்கள் செய்தவத்தினால். செஞ்சுக்கிட்டே இருக்கோம்பா, செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கோடான கோடி மக்கள் ஏதோ ஒரு மூலையிலே எங்கேயோ ஒரு இடத்துல ராமஸ்மரணம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அவனை குறித்து ஏதோ ஒரு ஜபமோ தபமோ ஏதோ ஒண்ணு போயிட்டு தான் இருக்கு. ராமாயண பாராயணம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் கலியுகத்துல. ராம 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 ராமன் சொல்லிட்டே இருக்கா கோடி கோடி சமயங்கள்ல. அப்போ அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு, அப்பேற்பட்ட தபஸ் செய்யக்கூடிய தவத்தினை கொண்ட. அதனால என்ன சொல்றான், எங்கள் செய் தவத்தினாலே. சார் சாதாரணமா மேலிருந்து கீழே வரல. எதனால வந்தார்? இவர்கள் தவம் செய்ததினால் இந்த தவத்திற்கு மகிழ்ந்து அவர் வந்தார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஏதோ ராமன் சீதையை வந்து டூயட் பாடிட்டு போகணும்னு அவங்க நினைக்கல. கரெக்டா? ஏன்னா அங்கேருந்து மேல அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால கீழே வந்து ஏதோ விளையாடிட்டு போலாங்கிறதுக்காகத்தான் வரல. அவங்க எதுக்காக வந்தாங்க? செய்தவத்தினால். பாருங்க, ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்களை சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. கம்பனுக்குள்ள அவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கான். எங்கள் செய்தவத்தினால், சவத்தினில் ராமன் என வந்தோன். ராமன்னு பேரோட வந்தப்பா. எப்படி வந்திருக்க?
சங்கோடு சக்கர முடை தனி முதற்பேர். இந்த உலகத்திலே இந்த உலகம் பிரபஞ்சம் என்கின்ற ஒன்று தோன்றுவதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பொருளாக நிற்கக்கூடியவன் யார்? நீ. அதனாலதான் உனக்கு பேர் என்ன? புருஷன்னு பேரு. அதனாலதான் புருஷோத்தமன்னு பேர் வைக்கிறோம். எப்படி வந்திருக்க? சங்கு சக்கரத்தினுடைய முதற் பேர். அதனால்தான் அவனுக்கு முதன்மைன்னு வச்சுக்கோ இல்லையா? அப்ப அவ்வளவு பெரியவன், முதல் பொருளாகி ஆம் கண் அரசு, பெரிய கண்களை யாவருக்கும் தெரியக்கூடிய, யாவரையும் பார்க்கக்கூடிய. பெரிய கண்ணுன்னா அளவுல பெருசு இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய கண்ணுன்னா பிசிக்கலி பிக்ங்கிறது அர்த்தம் இல்ல. கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இறை அருளை தரக்கூடிய, எல்லோருக்கும் சமமாக தரக்கூடிய கண்களை உடையவன். இதெல்லாம் தான் அதுல இன்டர்பிரேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். கம்பனுக்குள்ள போகணும்னா பெரிய கண்களை, ஆம் கண் அரசு கையில கொண்டு வந்திருக்கான். அதனால அந்த ராமனா வந்துட்டான். ராமனை பார்க்கறதுக்கு சரியா, அவனுடைய மனைவி அவன் எங்க இருப்பான்? ஆதலின் அதனால அவ் அல்லி மலர் புல்லும் மங்கை இவள் ஆம். அந்த செந்தாமரையிலே, அல்லி மலர்னா என்ன அர்த்தம்? செந்தாமரையை சொல்றாங்க. இந்த செந்தாமரையில வாழ்ந்தவளாம். யாரு? சீதை. ஏன்? திருமகள் செந்தாமரையில தானே இருக்கா. இப்ப அந்த செந்தாமரை போர் அடிச்சு போச்சான், விட்டு கீழே இறங்கி வந்துட்டான். எப்படி? செந்தாமரை அவளுக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா அங்க அவர் இல்லையே. விஷயம் என்ன? அங்க நாராயணன் இல்லையா? அவன் தான் ராமனா கீழே வந்துட்டானே. அப்ப அங்க அவன் உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? அவன் அதனால என்ன சொல்லிட்டான்? அதை விட்டுட்டு கீழே வந்து வைகுண்டத்திலே இவனை பார்த்தான். மங்கை இவள் ஆம். அங்க இருந்தவள் வேறு யாரும் இல்லை. இவ யாரு? இவள்தான் அந்த திருமகள் என்கின்ற உணர்வை வசிஷ்டன் வாங்கிக்கிட்டான் மனசுல. முடிஞ்சு போச்சு. அப்போ வசிஷ்டனுக்கு புரிகிறது பார்த்த மாத்திரத்திலே, இவன் நாராயணன், அவள் திருமகள். அதான் வசிஷ்டனுக்கு அந்த புரிதல் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. வால்மீகியிலும் அது உண்டு. காரணம், ராமன் சீதையை அடையாளம் கண்டு கொண்டவன் வசிஷ்டன், விஸ்வாமித்திரன், ரெண்டு பேருமே. ஆகவே அவர்கள் இருவரும் அப்படி வசிஷ்டன் அவள் திருமகள் என்கின்ற ஊர்ஜத்தை மனசுல வச்சுட்டான். தயரதன் முதல்ல மருமகளை பார்க்கிறான். ஒவ்வொருத்தர், அதான் சொன்ன, ஒவ்வொருத்தர் பார்க்கக்கூடிய அந்த சீதையை பார்க்கக்கூடிய காட்சி தான் இங்க. ராமன் பார்த்தது காதல் பார்வை இல்லையா? காதலன் காதலிகள் ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய ரொமான்டிக் லுக் அப்படி வச்சுக்கலாம். அது ரெண்டு பேரும் ரொமான்டிக் லுக் அவங்க ரெண்டு பேருக்கும். வசிஷ்டன் பார்ப்பது ஞான பார்வை. அவருடைய சிந்தனையே ஞானமா போச்சு. அவங்க யாரு, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப வசிஷ்டனுடைய பார்வை ஞான பார்வையா இருக்கு. தயரதன் என்னவா பார்ப்பான்? மருமகளா தானே பார்க்கணும். மருமகளை அவன் எப்படி பார்க்கறான்னு பாருங்க. அழகான இதெல்லாம் தான் வார்த்தைகள். இதுதான் கம்பன் எப்படி உள்ள பூந்து வெளியில வர்றாங்கிறதுக்கு இங்கெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள். தமிழ் புலவர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். துன்று புரி கோதை எழில் கண்டு உலகு சூழ் வந்து, ஒன்று புரி கோலோடு தனித்திகிரி உய்ப்பான் என்றும் உலகேழும் அரசெய்தி உளனேனும் என்று திரு எய்தியது இது என்ன வயம் என்றான். இந்த உலகத்தை அத்தனையும் தன்னுடைய ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றவனான தயரதன். ஒரே சுழற்சி கீழ். அப்பனா என்ன அர்த்தம்? அதனால்தான் சக்கரவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா? பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவன் தசரத சக்கரவர்த்தி.
அப்படி இருக்கின்றவன் என்ன பண்றானா, துன்று புரி கோதை எழில் கண்டு, அந்த அழகான கூந்தலை உடைய சீதையாக எதிரிலே வரக்கூடிய சீதையை பார்த்தவுடனே சொல்றான், என்றும் உலகேழும் அரசு எய்தி உளனேனும். இப்ப இங்க மட்டுமா 7 உலகத்தையும் நான் அரசாண்டு இருக்கேன். சரியா? என்ன பண்ணிருக்கேன்? 7 உலகத்தையும் நான் அரசாண்டு இருக்கேன். ஏன்னா சக்கரவர்த்தி. ஒரு காலத்துல தேவ உலகத்திற்காகவே அவன் போய் போரும் செய்தவன், தேவர்களுக்காக போய் போர் செய்தவன். அதனால தானே அங்கத்து கைகையோட அவனுக்கு வரம் ஏற்பட்டது. சம்பராசுர வதத்துக்கு போய்த்தான் அங்க நடக்குது. தேவ உலகத்தை காப்பதற்காகவும் போனவன். அப்போ 7 உலகத்தையும் உலகேளையும் நான் ஆட்சி செய்து அரசாட்சியை பெற்றுள்ளவன் நான். ஆனா இவ்வளவு அரசாட்சி பெற்றிருந்த எனக்கு திருமகள் அருள் கைகூடவில்லை. இன்றைக்கு திரு என்னை நாடி வந்தாள் என மகிழ்ந்தானா அவன் மனசுல. எப்படி? இன்று திரு எய்தியது, இன்று திரு எய்தியது எனக்கு பார்ப்பா, திருமகள் கிடைச்சுட்டானா இன்னைக்கு. இது என்ன வயம், இது என்ன பெரிய வெற்றி, என்னுடைய உலகத்திலே எவ்வளவு பெரிய வெற்றியை நான் சாதித்திருக்கிறேன் என்று சொல்லி தயரதன் உவக்கின்றான். என்ன மகிழ்ச்சி பாருங்க. சீதையை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு என்ன வருது புரிதல்? திருமகள் எனக்கு வந்தாள். அப்ப ஒவ்வொருத்தருடைய பார்வையினுடைய வித்தியாசமும், ஒவ்வொரு பார்வையினுடைய அளவுகோலை பாருங்க. அந்த அளவுகோலை எழுதி கொண்டு வருகிறான் கம்பன். 7 உலகத்தையும் ஆண்டவன்னா, 7 உலகத்தையும் ஆண்டவன். அப்பனா மண்ணு பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு, உலகம் பெருசு இல்லை அவனுக்கு, இல்லையா? ஆனா திரு வரல, செல்வம் வரல. 7 உலகத்தையும் வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு எது கிடைச்சிருக்கு? திரு என்று சொல்லக்கூடிய திருமகள் வந்து விட்டாள். இது என்ன வயம் என்று சொல்கின்றான். என்ன பெரிய வெற்றி, அந்த வாழ்க்கையில பெரிய வெற்றி என்று சொல்கின்றான். அப்புறம் இப்போ பக்கத்துல அங்கே இருக்கக்கூடியவளை இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவளுடைய சீதையினுடைய செய்கைகளை பற்றி பேசலாம். அங்கே இருந்தவர்கள் அவையிலே சீதையை பார்த்தவர்கள் மற்றவர்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு கம்பன் பதிவு செய்யறான். இப்போ ராமன் பார்த்தது ஒரு பார்வை, ராமன் காதல் பார்வையிலே பார்த்தான். வசிஷ்டன் ஞான பார்வையிலே பார்த்தான். தயரதன் திரு என்று சொல்லக்கூடியவளாக, திருமகளை நான் ஜெயித்தேன். அவன் அரசு, அவன் சத்திரியன், அவனுடைய அரசு முறையின் படித்தான் அவன் யோசிப்பான். ஆகவே இன்னைக்கு நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், இன்னைக்கு திருவை ஜெயித்தேன் என்று மனசிலே வைத்துக் கொண்டான். அப்படி வச்சுப்போம். அவன் முடிஞ்சது. சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தோணிருக்கு அதை கம்பன் பதிவு செய்யறான். அழகான வார்த்தைகள். நைவளம் நவிற்று மொழி நன்ன வரலோடும். அவளுடைய நைவளம் அப்படின்னா, அப்படின்னு ஒரு குறிஞ்சி யாழ்ல ஒரு பண் ஒண்ணு இருக்கும். அந்த காலத்திலே சங்க தமிழிலே ஒரு பண் ஒன்று உண்டு. பண்ணுன்னு சொன்னா ஒரு இசை, ஒரு விதமான ஒரு என்ன சொல்ற ராகம்னு வச்சுக்கலாம். இப்ப நெய்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண், அது ஒரு அழகாக இருக்கும். ஒரு நல்ல ராகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 மோகன ராகம், கல்யாணி ராகம்னு சொன்னா எப்படியான ஒரு அளவுகோலோடு நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருமோ, அதுபோல் அவளுடைய அந்த அந்த வளத்தை தரக்கூடிய அந்த மொழியை உடையவள் யார்? சீதை. இது யார சொல்றான்னா, மொழியை உடையவள் பிராட்டி அப்படின்னு சொல்ற. அவருடைய நெய்வளம் நவின்ற மொழி நன்ன வரலோடு. அவ என்ன பண்றா? அவளுடைய குரல் அப்படி இருக்கு, அப்படியே அப்படியே குயில் போன்ற குரல் அப்படி வச்சுக்கலாம். வையம் நுகர் கொற்றவனும் மாதவரும் அல்லர். இப்ப என்ன பண்றாங்க? இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தசரதனும் வசிஷ்டனும் விஸ்வாமித்திரனும் தவிர ராமரையும் விட்டுருலாம்.
நம்ம முன்னாடி பார்த்தவர்களுடைய பார்வையை பார்த்துட்டோம், அவர்களை தவிர. ஏன்னா இவங்களுடைய பார்வையை ஏற்கனவே கம்பன் எழுதிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனை பத்தி தெரியும், வசிஷ்டர் என்ன பார்த்தாருன்னு தெரியும், விஸ்வாமித்திரர் பத்தி பின்னாடி சொல்ல போறாரு, அவர் எப்படி பார்க்க போறாருன்னு தெரியும், தயரதன் பார்த்ததையும் சொல்லிவிட்டார். அவர்களை தவிர மற்றவர்கள் சீதையை பார்த்த உடனே என்ன நடந்ததுன்னு எழுதுறான் கம்பன். கைகள் தலை புக்கன. தன்னை அறியாம சீதையை பார்த்தவங்க மற்ற அரசர்கள், சிற்றரசர்கள், சுத்தி இருந்த சேனை படைவர்கள் கைய தூக்கி மேல வச்சுட்டாங்களாம் சீதையை பார்த்து. நமஸ்காரம்னுட்டாங்க. கைகள் தலை புக்கன, கை மேல வச்சுட்டான். கருத்துளது எல்லாம் தெய்வம் என உற்று உடல் சிந்தை வசம் அன்றோ. என்ன சொல்லிட்டான்? கைகள் எல்லாம் தலைக்கு மேல போய் நின்னுடுத்து பிராட்டிய பார்த்தவொடனே வணக்கம்னு சொல்லி. அவங்கள் மனம் கருத்து உளது எல்லாம் தெய்வம் என உற்று. என்னுடைய கருத்து, என்னுடைய உள்ளம் எல்லாம் என்ன ஆகி போச்சு? அவள் தெய்வம் என்கின்ற நினைப்பை தந்து விட்டது. தந்ததால தெய்வம் என உற்று உடல், வார்த்தை பாருங்க, கம்பன் எழுதுறான் பாருங்க, உடல் சிந்தை வசம் அன்றோ. சார், இது இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவத்கீதையிலே பக்தி யோகம் படிக்கும் பொழுது இதை பொருத்தி பாருங்க. உடல் சிந்தை வசம் அன்றோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தை தெய்வம்னு சொன்ன பிறகு உடம்பு என்ன பண்ணுது? நேச்சுரலா தான் அதை ஒத்துக்குது. இன்வாலண்டரி ஆக்ஷனா மாறி போச்சு. என்னவா மாறி போச்சான்? உன்னை அறியாமல் மனமானது அது தெய்வம் என்று ஒத்துக்கொண்ட உடனே, பரம்பொருளை பார்த்த உடனே தன்னை அறியாமல் கைகள் மேலே போய் குவித்தன. இதுக்கு பேர் என்ன? இதுதான் பக்தி. யாரும் சொல்ல வேண்டாம், நேச்சுரலா போகுது. சொல்ற புரியுதா? நேச்சுரலா போகுது. யாரும் உங்களுக்கு போய் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, இதுதான்டா கடவுள்னு யாரும் சொல்லல. இப்ப பக்திக்கு இலக்கியம் என்ன? உடல் சிந்தை வசம் செல்வது பக்தி. எழுதி வச்சுக்கோங்க. பக்தி இலக்கியத்துல பக்தி யோகம் பேசுகின்ற பொழுது இதை பேசலாம். அருமையா, இதுதான் கம்பன். அதுல தான் கம்பனை கொண்டு வந்து நம்ம கார்லேட் பண்ணிக்கணும். எங்க கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. நமக்கு கம்பராமாயணம் படிச்சாலே பகவத்கீதையும் பார்த்துடலாம், எல்லாத்தையும் டச் பண்ணி விடலாம். அப்ப உடலானது சிந்தையின் வசம் செல்கின்றது. சிந்தையின் வசம் செல்கின்றது அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு போகுது, பரம்பொருளை தேடி போற சிந்தை. அதனால்தான் முன்னாடி வார்த்தை என்ன சொன்னா? கருத்து உளது எல்லாம் தெய்வம் என உற்று. என்னுடைய கருத்து, மனத்துக்குள்ள தாட் ஒன்று வருது இல்லையா? அந்த தாட், அந்த தாட்டினுடைய ஆக்கத்தை தரக்கூடிய உள்ளம் எல்லாம் என்னவா மாறி போச்சு? இது தெய்வம்னு போச்சு. எங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது பாருங்க, எங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது பாருங்க. கருத்து மாறுது, தாட் ப்ராசஸே மாறி போச்சு. எனக்கு மை என்டையர் தாட் ப்ராசஸ் என்ன ஆகி போச்சு? எழுறதே என்னுடைய தாட்டே அது தெய்வம்னு ஆகி போச்சு. அப்ப என்னவா இருக்கும்? அப்ப என்னுடைய உள்ளம் முழுக்கும் அது தெய்வமா மாறும். அது தெய்வமா மாறுகின்ற பொழுது என் சிந்தை என்ன சொல்லுதோ அதை என் உடல் ஆட்டோமேட்டிக்கா இன்வாலண்டரி ஆக்ஷன் போல தானே தன்னை அறியாமல் கைகளை மேலே கூப்பி தெய்வம் என வணங்க தொடங்கியது. இதை விட எக்ஸ்பிளனேஷன் எவனாலையும் தர முடியாது. உண்மையா சொல்ல போனா பக்தி யோகத்தை, பக்தி யோகத்தை. அதனால்தான் சொன்னேன், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். பேசுவோம். பக்தி யோகத்தை பேசுகின்ற பொழுது இதை பற்றியான அனுபவத்தை பேசும். இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க இதுதான் கம்பனுடைய விஷயம். அப்படி பார்க்கணும். அப்படி பொதுமக்கள் பாருங்க, எப்படி மக்களுடைய பார்வையில் இருந்து கம்பன் எப்படிலாம் எழுதுறான் பாருங்க. ராமனுடைய காதல் பார்வை, வசிஷ்டன் ஞான பார்வை,
தயரதன் பெருமையான பார்வை, பெருமை அவனுக்கு இல்லையா? திருமகளையே தூக்கிட்டு வந்துட்டான், அப்ப பெருமையா அவன் பார்க்கிறான். பொதுமக்கள் பார்த்த பார்வை தெய்வம் என பார்த்த பார்வை, பக்தி, பக்தியை கொண்டு வந்துட்டான். இப்ப எல்லாம் சொன்ன பிறகு சீதை வந்துட்டான். ஜனகன் பக்கத்துல இருக்கான். ஜனகன் என்ன சொல்லணும்? அம்மா வா பக்கத்துல வந்து உட்காந்து போன்னு சொல்லணும் இல்லையா? பொண்ணு இல்லையா? பொண்ணு வந்துட்டா. பொண்ணை பார்த்த பார்வையில ஜனகனுக்கு ஒரு பூரிப்பு இருக்குமா இல்லையா? எதா இருந்தாலும் அப்பா பொண்ணு வந்திருக்கா, அலங்காரம் பண்ணிட்டு அந்த மணிமண்டபத்துல உள்ள வரும்போது அது ஒரு நம்ம மனசுல ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா? அவன் என்ன பண்ணணும்? அம்மா வா உட்கார் அப்படின்னு. என்ன இருந்தாலும் அப்பாங்கிறது ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா? அப்பாவுக்கு ஒரு பெருமையும் உண்டு, இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த ஒரு தெம்பு இருக்கணும் இல்லையா? அவன் என்ன பண்றானா, தந்தை அருகில் அழைத்த எல்லாருக்கும் வணக்கம் சொல்றான். முதல்ல மாதவரை முற்கொள வணங்கி, பெரியவங்க எல்லா முனிவர்கள், பெரிய பெரிய முனிவர்கள் யார்? சாதாரணமானவங்களா? வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் எப்பேற்பட்ட முனிவர்கள் இல்லையா? ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு நமஸ்காரம் பண்ணலாம். அவங்க எதிரில நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பேர் பாருங்க. சீதைக்கும் ராவனுக்கும் கல்யாணம் 2 பேர் தலைமையில நடந்திருக்கு. நம்ம எல்லாம் வெளியில போய் நின்று நட்சத்திரத்தை பார்த்து வசிஷ்டர் அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இவா எதிரிலேயே உட்கார்ந்து இருக்கானா எவ்வளவு கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு. இவங்களை தேடிட்டு நம்ம வெளியில போறோம். இவங்க 2 பேரும் எதிரிலேயே எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. வசிஷ்டர் அருந்ததியும் ராவண சீதையும் அது ரொம்ப கஷ்டமே இல்லாம நேரடியாவே பார்த்திருப்பாங்களே. அப்போ அப்பேற்பட்ட தம்பதிகளை நேரடியாக பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. அப்போ அப்பேற்பட்டவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப சீதை என்ன செய்யறா? எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்றான். மாதவரை முற்கொள வணங்கி, எல்லாரையும் வணங்கி, நெடு மன்னன் பாத மலரை தொழுது தசரதன தொழுறான். பெரியவன் இல்லையா? ஜனகனை விட பெரியவன், சக்கரவர்த்தி. அதான் சொன்னேன், பெரியவன். சாம்ராஜ்யத்தின் அளவுலையும் சரி, எல்லாத்துலயும் கரெக்டா பெரியவனா தானே இருக்கணும். வயசுல பெரியவனா இருந்தா தானே ராமன் முன்ன பிறந்திருக்கணும். ராமன் முன்னாடி பிறந்திருந்தா தானே சீதை பின்னாடி பிறந்திருக்க முடியும். அப்பதானே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி யோசிச்சு பாருங்க. வயசு வழியா பார்த்தாலும் பிசிக்கலி ஷுட் ஹவ் பீன் தசரதன் பெரியவனா தான் இருக்கும். அப்ப தசரதனை கண்டு இப்ப என்ன ஆச்சு? பாத மலரை தொழுது அவ போய் நமஸ்காரம் பண்ண பிறகு, அப்ப இது நடக்கிறத அவ வர்றா சபைக்கு, பெரியவர்களுக்கு நமஸ்காரம் சொல்றா. அங்க இருக்கக்கூடிய தயரதன் சொல்லாம தயரதனை போல் கால் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு வர்றா. இத பார்க்கும்போது ஜனகனுக்கு எப்படி இருக்கும்? பொண்ணை நம்ம எப்படி வளர்த்துருக்கோம்? மரியாதையோட சப மரியாதை தெரிஞ்சவ பையன் பொண்ணு. மனசு அப்படியே பூரி போடுவன். கண்கள் பனி சோறும். கண்ண ஒரு சின்ன கலக்கம் இருந்தாலும் அப்படி அதை தொடச்சிக்கிட்டு அப்படின்னு உட்கார்ந்துருப்பான் இல்லையா? அவன் அரண்மனையில அவனுடைய இருக்கையில என்னதான் இருந்தாலும் சொல்லிக்க முடியாது. கண்கள் பரிசோறும், கண்ணுக்குள்ள சின்ன கலக்கம் இருந்தாலும் என்ன ஒரு பெருமைதான். தாதை அருகு இட்டு தவிசில், பக்கத்துல ஒரு சின்ன நாற்காலி ஆசனத்தை காட்டி, தனி இருத்தல், உட்காருமா அப்படின்னு இருக்கான். உட்காரு அப்படின்னு சொன்னான். போதினை வெறுத்து அரசர் பொன்மனை புகுந்தாள். அங்க வந்து உட்காருமான்னு சொன்னது எப்படி இருக்கான்? கம்பன் இதுக்கு பாருங்க. கம்பனுடைய வார்த்தையை பாருங்க. போதினை வெறுத்து. போதினை வெறுத்துனா எதையோ ஒண்ணு வெறுத்துட்டான். எதை வெறுத்துட்டாலாம்? இத்தனை நாள் செந்தாமரையில உட்காந்து போர் அடிச்சு போச்சான் அவளுக்கு. ஆடாது வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி ஜனகன் பக்கத்துல போய் மகளாக உட்கார்ந்தாள் சீதை. அப்ப ஜனகனுக்கு எவ்வளவு பெரிய பேரு. போதினை வெறுத்து அரசர் பொன்மனை புகுந்தாள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அத போப்பா, அந்த தாமரை இருக்கட்டும் பரவாயில்ல, என்னையும் ஒருத்தர் வந்து பொண்ணுன்னு வச்சு பொண்ணுக்கு அவ்வளோ மரியாதையும் அழகும் அன்பையும் செய்யக்கூடியவனாக எனக்கும் ஒரு தந்தை வேணும் நினைச்சுத்தானே திருமகள் வந்திருக்க கூடும். என்னையும் பொண்ணேன்னு வந்து ஒருத்தன் கூப்பிடணும் இல்ல, வா மகளே வா என்ன அருகிலே அமர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சையான ஒரு விஷயத்தை
அந்த சீதை எதிர்பார்த்திருக்கிறாள், அந்த திருமகள் எதிர்பார்த்திருக்கிறாள். ஆகவே அவள் சீதை உருகொண்டு ஜனகன் அருகிலே அமர்ந்தாள் என்று சொன்னால், அவன் தந்தையா இருக்கிறதுக்கு திருமகள் எவ்வளவு பெரிய பேர், அதே போல் திருமகளை மகளாக பெறுவதற்கு ஜனகனுக்கு எவ்வளவு பெரிய பேர். யோசிச்சு பாருங்க. போதினை வெறுத்து, இது தாமரையை வெறுத்து அரசர் பொன்மனை புகுந்தாள். அவன் நினைச்சா இவ்வளவு பெரிய மாட மாளிகையை அவளால கிரியேட் பண்ண முடியும், பண்ண முடியாதா? அவதான் எல்லாருக்குமே திருவை தருகிறவள். அவன் நினைச்சா மாட மாளிகைகள் பலதை உண்டாக்க முடியும். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கானா, தாமரையை வெறுத்து அந்த அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கான். என்ன வார்த்தைகள் பாருங்க. கம்பனுடைய வார்த்தைகளுக்கு அளவுகோல் நம்ம என்னத்தை சொல்றது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ விஸ்வாமித்திரர் வியக்கிறான், விஸ்வாமித்திரர் பார்க்கிறான், வியக்கிறான். அச்சு என நினைத்த முதல் அந்தணன் நினைத்தான். அச்சு என நினைந்து முதல் அந்தணன் நினைத்தான். முதல் அந்தணன் பிராமணன். எப்படி, ஏன் முதல் அந்தணன் பேர் எடுத்தான்? சத்திரியத்தில் இருந்து பிராமணத்துக்கு அவன் தபோ வலிமையினால் பிராமணனான உயர்வை பெற்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறப்பு சத்திரிய பிறப்பு. அவன் தபோ வலிமையினாலே எங்க போனான்? பிராமணத்துவத்தை அடைந்தான். ஆகவே தான் அவனுக்கு குறிப்பை என்ன சொல்றான் கம்பன்? முதல் அந்தணன் என்கின்ற குறிப்பை தருகிறான். வசிஷ்டன் அந்தணன் இல்லையான்னு கேட்க கூடாது, அவன் பிறப்பிலே அந்தணன். புரியுதா? பிறப்பிலே அந்தணன், அதனால அவன் ரிஷி. அவன் சொல்லி இப்ப பெரிய விஷயம் இல்லை, அவன் அந்தணன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஸ்வாமித்திரன் தவத்தினால் அந்தணன். அவன் அந்த ரேஞ்ச அவன் தவத்துல வாழ்ந்தான். அதனால தான் அவனுக்கு அந்தணன் என்கின்ற மரியாதையை தர வேண்டும் என்று விஸ்வாமித்திரன் சொன்னான். முதல் அந்தணன் நினைத்தான். என்ன நினைத்தானா? அச்சு என நினைந்து. அது என்ன சார் அச்சு? இப்போ அந்த காலத்துல எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, பிள்ளையார் சதுர்த்தி விநாயக சதுர்த்திக்கு நீங்க போய் கடையில போய் கடத்தெருவுல போய் பிள்ளையார் வாங்கிட்டு வருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அச்சு ஒண்ணு வச்சிருப்பான், களிமண் இருக்கும். அத அந்த அச்சுக்குள்ள போட்டு ஒரு அழுத்துவான். அழுத்திட்டு வெளியில எடுப்பான். அது பிள்ளையார் உருவம் வரும். பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம். களிமண்ணில தான் பண்றது அந்த காலத்துல. அப்புறம் இப்ப எல்லாம் கலர்ல எல்லாம் வந்துருட்டு, ஏதோ ஈகோ ஃப்ரெண்ட்லி எல்லாமே ஒரே ரகலையா இருக்கு. இன்னைக்கு வேற எல்லாம் வந்துருட்டு. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருந்து ஒரு பலகையை தூக்கிட்டு போகும், மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போவோம். போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எதிரில தான் அவங்க வச்சிருப்பாங்க அந்த அச்சா. அந்த அச்சுல விநாயகருக்கு வரணுங்கிறதுக்காக அந்த களிமண்ணை போட்டு ஒரு அப்பி ஒரு அழுத்துவான். அழுத்திட்டு இப்படி உதறனோடனே அழகாக அந்த விநாயகரனுடைய உருவம் வரும். அந்த உருவத்தை எடுத்து நம்ம கையில கொடுத்து, அதுக்கு பின்னாடி ஒரு சின்னதா ஒரு களிமண் உருண்டையை வச்சு அதுல நீ கொடையை வச்சுக்கோன்னு அனுப்பி விட்டுருவான். அப்புறம் பக்கத்துலேயே சில பொருட்களை விற்பான். எருக்க மாலை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கண்ணுக்கு மட்டும் சின்னதா 2 மணி வேறு 2 வச்சு கையில கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இந்த அச்சு இருக்கு இல்லையா, அச்சிலத்தானே அந்த களிமண்ணை போட்டு அதை பிள்ளையார் உருவத்தை படைக்கின்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சுல போட்டு தானே பிள்ளையார் உருவம் பண்றோம். இப்ப அந்த அச்சு அது விநாயகரனுடைய உருவத்தை யார் கொடுத்தார்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? விநாயகருடைய உருவம் இப்படித்தான் அச்சாக இருக்கும் என்று யார் தந்தார்? நமக்கு முன்னோர்கள் சொன்னது. இப்படித்தான் பிள்ளையார்னா அவருக்கு ஒரு துதிக்கை இருக்கும், யானை முகமா இருக்கும் சொல்லியிருக்கோம். அப்ப அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போங்க. யார் முதலிலே விநாயகரை கண்டார்கள்? அப்ப அவர் தானே ஒரு உருவத்தை கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்த உருவமாகத்தானே இங்க வந்திருக்கு. அப்ப அவர் தானே முதலிலே ஒரு பதிவை தந்தவராக இருக்க முடியும். அவர் தந்த பதிவு தானே இன்னைக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்போ அந்த வார்த்தை எதுக்காக, அந்த வார்த்தையை நான் இவ்வளவு உபமானங்களை சொல்லி எக்ஸாம்பிளை கொடுக்கிறேன்னா, அந்த அச்சிலே விநாயகர் உருவமாக வரைந்த ஒரு சமாச்சாரம் எப்படி பல விநாயக களிமண் பொம்மைகளை உருவாக்குகிறதோ, சீதை என்பவள்
அச்சாக இருந்து பல நல்ல குணப்பெண்களை, குடும்ப பெண்களை இந்த உலகத்திலே உருவாக்குகின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இல்லத்தரசியை லக்ஷ்மீகரமாக இருன்னு சொல்றோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமகள் உருவை கொண்டவள் சொல்றோமா? அப்பனா என்ன அர்த்தம்? யாருடைய அச்சுல வரணும்? லக்ஷ்மியினுடைய அச்சாக வரணும். தம்பதிகளை நாம ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? பார்வதி பரமேஸ்வரனை போல், லக்ஷ்மி நாராயணனை போல் சொல்றோமா இல்லையா? தம்பதிகளை அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்றோம். அப்ப அந்த லக்ஷ்மி என்று சொல்லக்கூடியவள் யார்? அதுதான் யார்? சீதை. அவள் அச்சு என்ன சொல்றான்? அவதான்டா ஒரிஜினல்ங்கிறான். இப்ப மத்ததெல்லாம் என்ன? களிமண். நம்மெல்லாம் புரியுதா? நாமெல்லாம் யாரு? களிமண். அச்சு யாரு? சீதை. அந்த சீதையினுடைய வார்ப்படமாக வந்தவர்கள் நாமெல்லாம் இல்லையா? அச்சு என நினைந்து முதல் அந்தணன் நினைத்தான், பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் ராமன் இல்லையா? பச்சை மாமலை போல் மேனி அங்க கொண்டு வந்துட்டான் கம்பன். எங்க கொண்டு போய் நிறுத்துறார் பாருங்க பாட்டு. பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன். நாராயணனுக்கு சொல்லக்கூடிய ஒரு துதியில வருது இல்லையா? பச்சை மாமலை. அதேதான், பச்சை மலை ஒத்த படி வந்து. அப்படி அவருடைய உடம்பு. அவன் என்ன பண்ணா? நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றாள். அவருடைய கண் எப்படி இருக்கான்? அப்படியே மற்றவர்களை பெனிட்ரேட் பண்ணக்கூடிய கண்ணு போல இருக்கான். அப்பேற்பட்ட கண்ணை உடையவள். இச்சிலை கிடக்க மலை ஏழும் இரானோ. என்ன பண்றான்? அழகாக சொல்கின்றான். எப்பேற்பட்டவன்? இப்படி அச்சு இந்த உலகத்திலே எல்லா விதமான குணங்களுக்கும் மூலகாரணமாக இருக்கக்கூடியவளான திருமகள் அச்சு என வருகின்றவள். அவள் யார பார்க்கிறா? பச்சை மலை ஒத்த வடிவத்து அடல் ராமன். பச்சை மலை போன்ற உடல் அமைப்பை கொண்ட ராமன். நச்சுடை வடிகன் மலர் நங்கை இவள் என்றாள். எப்பேற்பட்டவள்? அவளுடைய கண்ணு கூர்மையான கண்ணு, கூரிய கண்களை உடைய மலர்மங்கையான சீதை. அந்த சீதை கிடக்க, சீதை கிடைப்பதற்காக ராமன் மனசுல பாருங்க, விஸ்வாமித்திரர் நினைக்கிறார் ராமன் இச்சிலை கிடக்க. இச்சிலைனா என்ன அர்த்தம்? இங்கே அந்த சிலை என்று சொன்னால் இந்த இடத்துல இச்சிலை என்பது வில்லை குறிக்கக்கூடியது. இந்த விலை மட்டும் இல்லப்பா, அந்த வில்லு மட்டும் இல்லப்பா, சிவதனுசுன்னு சொன்ன பெரிய வில்லு மட்டும் இல்ல, மலை ஏழும் இரானோ. அவனுக்கு முன்னாடி 7 மலையை வச்சிருந்தாலும் உடைச்சிருப்பான். ஏழுக்கு? சீதைக்காக. சீதைக்காக வில்லு உடைக்கிறது பெருசு இல்ல, அவன் 7 மலையே கடப்பான் என்று சொல்லக்கூடியவனாக விஸ்வாமித்திரன் யோசித்தான். அப்பேற்பட்ட சீதைக்கு எல்லாமே செய்யலாம், அப்பருக்காக சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தவள் சீதை. அப்ப அந்த சீதை கிடைக்கணும்னா இவர் என்ன செய்யலாம்? 7 மலையை கூட உடைக்கலாம், தப்பில்லைன்ட்டான். அப்போ விஸ்வாமித்திரர் ஜஸ்டிஃபைட் த ஆக்ஷன் வாட் இஸ் கமிட்டட் பை ராமா. வில்ல உடைச்சது தப்பே கிடையாது. ஒரு வில்லு என்னடா 7 மலையே உடைக்கலாம்டா, போலாம். அந்த பொண்ணுக்காக நீ என்ன வேணா செய்யலான்னு ஒரு வசனம் சொல்லுவோம் நம்ம இல்லையா? இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ என்ன வேணா செய்யலாம்ப்பா அப்படின்னு நம்ம வசனங்கள் கேட்டிருக்கோமா இல்லையா? அதே வார்த்தையை விஸ்வாமித்திரர் சொல்கின்றார். இப்பேற்பட்ட சீதை கிடைப்பதற்கு நீ என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு வில்லே இல்லடா ராமா, 7 மலையை உடைச்சிருக்கலாம். நீ 7 மலையை கூட தூக்கி போட்டிருக்கலாம். உன்னால முடியும். போட மாட்டானோ? கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப சீதை வந்து உட்கார்ந்துருக்கான், ராமன் அங்க இருக்கார். ராமனுடைய நினைப்பெல்லாம் சொல்லியாச்சு, பொதுமக்கள் நினைப்ப சொல்லியாச்சு, விஸ்வாமித்திரர் என்ன நினைச்சாரும் சொல்லியாச்சு, வசிஷ்டர் சொன்னது சொல்லியாச்சு, ராமன் சீதையை பார்த்தாச்சு. இப்ப சீதை ராமனை பார்க்க வேண்டாமோ? கதாநாயகனை பார்க்கணுமோ இல்லையோ? நேரடியா பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. நேரடியா பார்த்தா என்னவா இருக்கும்? அது ஒரு காலத்துல அதெல்லாம் சரிபட்டு வராது இல்லையா? ஒரு பெண்ணுக்கு உரிய நாணத்தோடு அவள் பார்க்கணும்.
இப்பதான் அழகாக பார்க்கிறார். என்னங்கிறத போடுறான் பாருங்க. இதெல்லாம் தான் கம்மனிடத்திலே ரசிக்க வேண்டிய விஷயங்கள். ஏய வில் வளைத்தும் இருத்தும் உரைத்தும் மெய் விளைவு இடுத்து முதல் ஐயம் விடலுற்றாள். ஏய வில் வளைத்தும், அந்த வில்லை தன்னுடைய கையிலே எடுத்து வளைத்து இருத்து கட்டி உரைத்து ஒடித்து, அதை என்ன பண்ணிருக்கா? இத கேட்டா அவ பார்க்கல. ஏன்னா அவ வந்து அப்ப இல்லையே, அவ இந்த வில்லு உடத்த சமாச்சாரம் அப்ப அவ ஷீவாஸ் நாட் தேர், ஷீவாஸ் இந்த அந்தப்புறம் இல்லையா? சீதை அந்த இடத்துல இல்லையா, அந்த ஸ்பாட்லயே இல்ல. சோ கேட்டுதான் கரெக்டா அவ காதால கேட்டா. யார்? அவ பனிப்பெண் ஓடி வந்து சொன்னா இல்லையா? மெய் விளைவு இடத்தும் அவளுக்கு வந்து விஷயங்களை சொல்லப்பட்டதும் அவ என்ன பண்ணா? ஒருத்தி வந்து ஓடி வந்து நீலமாலைன்னு ஒருத்தி வந்துதான் சொன்னா. ஞாபகம் இருக்கா? நீலமாலைன்னு பேர் அவளுக்கு. ஓடி வந்து அவ என்ன சொன்னா? அம்மா அம்மா ஞாபகம் இருக்காமா? கன்னிமாடத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஒருத்தர் அவருடைய தம்பியோட ஒரு முனிவனோடு நின்னாரு பாருங்க, அவர் தாமா அந்த வில்ல உடைச்சதுன்னு அவ பேசினா முதல் தடவை. அவ சொன்னதுனால இவளுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சந்தேகமானது குறைந்தது. முதல் ஐயம் விடலுற்றாள். முதல்ல ஒரு ஐயம் இருந்ததோ மனசுல சீதைக்கு. ஐயோ, ராமன் தான் கண்டவன் தனக்கு கிடைக்கணுமே, எவனோ ஒருத்தன் வில்ல உடைச்சிருக்கான்னு சொல்றாங்களே, காதுல கேட்கிறா, வில்ல உடைச்சதை பத்தி கேட்கிறா. உடனே அந்த நீலமாலை வந்து சொன்ன பிறகுதான் மனசுல ஒரு சந்தேகம் குறையுது. ஐயனை இப்ப என்ன பண்றா? அந்த சந்தேகம் தீர்ப்பதற்கு ஐயனை அகத்து வடிவே அலபுறத்தும், அழகான ஐயனை அன்று முதலாக மனசிலே அகத்திலே நினைத்த வடிவத்தை புறத்திலே காண்பதற்காக. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவரைக்கும் ராமனுடைய உருவத்தை ஒரு நிமிஷம் பார்த்தா கரெக்டா, வீரத்தை கேள்விப்பட்டாள். அப்ப மனசுக்குள்ள காதலை வடிவத்தோடு அந்த காதலை ஏற்றி ஏற்றி அகத்திலே ராமனை காதலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சீதை இப்ப புறத்திலே இருக்கக்கூடிய ராமனை பார்க்க வேண்டும். என்ன பண்ணாலாம்? கைவளை திருத்துவ கடை கண்ணில் உணர்ந்தாள். பட்டாம் பாருங்க வார்த்தை, கைவளை திருத்துவ. அப்பா உட்கார்ந்துருக்கா, வளையல திருத்துற மாதிரி ஓரக்கண்ணில் பார்த்தான். வளையல அப்படி திருத்துறாளாம். திருத்துற சமயத்துல என்ன பண்றா? ஓரக்கண்ணுல ஒரு பார்வை, கடை கண்ணின் உணர்ந்தாள்னா பாருங்க, பார்த்தாள்னு சொல்லு. இதுதாங்க கம்பனுடைய வார்த்தை ஜாலங்கள் விளையாட்ட நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னா? கடை கண்ணில் பார்த்தாள்னு சொல்லல, உணர்ந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அதுன்னு உணர்வு வந்துட்டு அவளுக்கு. இதுவரைக்கும் அகத்திலே பார்த்த ஒரு அழகு புறத்திலே அழகாக தெரியக்கூடிய ராமனை உணர்ந்து கொண்டாள். இவன்தான் அவன் என்கின்ற உணர்வு வந்தது. இன்னொரு வகையில சொல்லணும்னா உணர்வு என்ன? அங்கே பார்க்கடலிலே நீங்கிய பிறகு திருமகள் ராமனை இப்பொழுது பார்க்கிறாள் இல்லையா? அப்ப பரம்பொருள் இவன் என உணர்ந்தாள். அதான்ப்பா நாராயணன் நம்ம புருஷன் தான் என்கின்ற உணர்வு அவள் மனதிலே வருகிறது இல்லையா? அப்ப அந்த உணர்வு, அதனால்தான் கடைக்கண்ணின் உணர்ந்தாள். அப்படி திருத்துற மாதிரி அவள் பார்த்து அந்த அழகை சொல்கிறாள். பண்ண உடனே அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவளுடைய அந்த பார்த்ததிலே அவளுக்கு ஏற்பட்ட பரவச நிலையை கம்பன் பதிவு செய்கிறான். கருங்கடை நெடுங்கண் ஒளியாறு நிறை கண்ண பெருங்கடலின் மண்ட உயிர் பெற்று இனிது உயிர்க்கும் அருங்கலன் அணங்கு அரசி ஓர் அமிழ்து அனைத்தும் ஒருங்குடன் அருந்தினாரை ஒத்து உடல் தளித்தாள்.
கருங்கடல் என இருக்கக்கூடிய கண்ணை உடையவனான ராமனை பார்த்து, நல்லா பாருங்க, கருங்கடை நெடுங்கண் ஒளி ஆறு நிறை கண்ண, கருத்த கடைப்பகுதியிலே அல்லது கருத்து நீண்டு கண்ணின் கடைப்பகுதியில் இருந்து ராமனை பார்த்த மாத்திரத்திலே சீதை எப்படி இருக்கானா, ஒளிவள்ளம் ஆகிய ஆறு. மனசுல அப்படியே பொங்கிய ஆறானது பெருங்கடலின் மண்ட, ராமனுடைய மேனியானது பெருங்கடல், அந்த கடலுக்குள்ளே ஆறு சேர்வது போல் சேர்ந்து, இல்லையா, கடல்ல போய் தானே ஆறானது கடல்ல தானே போய் கலக்குது. இவள் மனதிலே எழுந்த அந்த பொங்கிய உணர்வான ஆறு ராமன் என்கின்ற மேனி என்கின்ற கடலிலே கரைந்து சங்கமித்து உயிர் பெற்று, உயிர்னா என்ன அர்த்தம், ஐயம் நீங்கி உயிர் தன்னுடைய உயிராக நினைக்கக்கூடிய ராமனை பெற்றவுடனே என்ன ஆச்சு, இனிது உயிர்க்கும் அருங்கலன் அணங்கு அரசி, எல்லா விதமான அணிகலன்களையும் அணிந்திருக்கக்கூடிய தெய்வமங்கையான சீதை என்ன ஆச்சா, ஓர் அமிழ்து அனைத்தும் ஒருங்குடன் அருந்தினாரை ஒத்த உடல் தடித்தாள். இப்போ ஒரு அமுத குடம் இருக்கு, சரியா, அந்த அமுத குடத்தை யாருக்கும் ஷேர் பண்ணாம தானே ஃபுல்லா குடிச்சா எப்படி இருக்கும், புரியுதா நான் சொல்றது? ஒரு அமுத குடம் இருக்கு, அந்த அமுத குடத்தை யாரும் கொடுக்கல, அந்த அமுதம் முழுவதுமாக தான் ஒருவனே பருகினால் எப்படி இருக்குமோ அந்த நிலையை, அந்த பரவச நிலையை சீதை அடைந்தாள். அப்பன்னா யார் அமிர்தமாக இருக்கிறார்? ஏன், ராமனுடைய உடம்பு கடல், கடல்ல இருந்து தானே அமுதத்தை எடுத்தாங்க, பார்க்கடலில் இருந்து கடைந்த அமுதம். அந்த அமுதம் என்கின்ற காதல் உணர்வு, இவள் மனதிலே பொங்கி எழுந்த உணர்ச்சி வெள்ளம், அந்த உள்ளத்திலே பொங்கிய வெள்ளமானது அந்த ஆறாக போய் பெருகி ராமனுடைய மேனி ஆகிய கடலிலே கரைகின்ற பொழுது அதிலே எழுந்த அமிர்தம் என்கின்ற உணர்வு, அதீதமான உணர்வு, தெய்வீகமான உணர்வு என்னவாச்சா, சீதைக்கு அது உவகையை தந்தது. உடம்பு பூரித்தாள், அவள் சொல்லாம உடம்பெல்லாம் அப்படியே பூரிக்கக்கூடிய உடன் நிலையை பெற்றாள். என்ன காரணம்? தான் நினைத்த அந்த கணவன், தான் யார பார்த்தோமா மாட மாளிகையிலே கன்னி மாடத்திலே இருந்து பார்த்த அந்த கதாநாயகன் இப்ப தனக்கு முன்னாடி யார் உட்கார்ந்திருக்கா, அந்த ராமன் உட்கார்ந்திருக்கா. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அப்போ கணங்குழை கருத்தின் உரை கள்வன் எனல் ஆனான், வணங்குவில் இருத்தவன் என் துயர் மறைத்தாள், அணங்குறும் அவிசை கெட விசையின் அகம்படு உணர்ந்து அறிவு முற்ற பயன் உற்றவரை ஒத்தாள். இதுவும் அருமையான ஒரு இடம் பார்ப்போம், என்னங்கிறது அழகான வார்த்தை. கணங்குழை, கணங்குழை என்றா அப்படி பெருசா அழகான குழைகள், அப்படி நம்ம சொல்றோம்ல, காதல காதணின்னு சொல்றோம், இந்த குழைகளை கொண்டவளான சீதை. கருத்தின் உரை கள்வன் எனல் ஆனான், என்னுடைய கருத்தை எல்லாம் திருடிக்கொண்ட கள்வனாக இருந்தவன் யார்? இந்த ராமன், இல்லையா? அவளுக்கு ராமனை பார்த்த நிமிஷத்திலிருந்து வேற ஏதாவது நினைப்பு இருந்ததோ? ஏன் நம்ம உள்ளங்கவர் கள்வன்னு வார்த்தையை போடுறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. உள்ளங்கவர் கள்வன்னா என்ன அர்த்தம்? எவனை பார்த்தோம்னா பார்த்த மாத்திரத்திலேயே என்னுடைய எண்ணங்கள், சொல், செயல் எல்லாம் அவனையே சுற்றி சுற்றி வருகிறது. அப்ப உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன். ஆகவே அவன் பேர் என்ன? கள்வன். இப்ப கருத்தின் உரை கள்வன் எனல் ஆனான், அவன் கள்வனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கான்? வணங்கு வில். எப்பேற்பட்டவனுடைய வில்லு? சிவனுடைய வில்லு. அந்த வில்லை என்ன பண்ணா? இருத்தவன், வில்லை உடைத்தவன், இல்லையா, முறித்தவன். என் உயர் மரத்தாள், என்னுடைய ஐயத்தை தீர்த்தவன்.
தன்னுடைய துயரத்தை முழுவதும் தீர்த்தவன். அணங்குறும் அவிசைகட, சரியா, விபரீத உணர்வுகள் எல்லாம் அழிய, விசையின் அகம்படு உணர்ந்து, அருமையான வார்த்தை, விசையின் அகம்பாடு உணர்ந்து அறிவு முற்று பயன் உற்றவரை ஒத்தாள். தத்துவ அறிவானது விசையின் அகம்பாடு உணர்ந்து, விசை என்றால் என்ன அர்த்தம்? அப்படி வேகமாக அகம்பாடு உணர்ந்து, அகம்னா என்ன அர்த்தம்? உள்ளான உண்மையான வேதாந்த பொருளினுடைய அறிவு, தத்துவ அறிவானது மேலே எழுந்து கிடைத்த உண்மை ஞானம், அறிவு முற்று, அறிவானது முற்றி, முக்தி முற்று பயன் உற்றவரை ஒத்தாள். ஒரு ஞான பயனை, பிறவி பயனை அழித்தவனுடைய ஞானத்தை பெறக்கூடிய நிலையை சீதை அடைந்தாள். இது இன்னொரு வகையான, நல்லா ஞாபகம், இது இன்னொரு வகையாக, இதையும் நமக்கு பகவத்கீதையோட கம்பேர் பண்ணலாம். இதுவும் இன்னொரு வகையான ஒரு குறிப்பு. என்ன குறிப்பு இது அப்படின்னா, இதுதான் சாங்கிய யோகம், ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குவாலிபிகேஷன். அப்ப என்ன சொல்றார்? அகம்பாடு உணர்ந்து, அகம்பாடு உணர்ந்து அறிவு முற்று பயன் உற்றவரை ஒத்தாள். அறிவுனா இந்த இடத்துல ஞானம்னு பேர். அறிவுனா உடனே நம்ம பிசிக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய அறிவை சொல்லக்கூடாது. இட்ஸ் நாட் நாலேஜ். we are talking about wisdom. ஞானத்தை சொல்லுவது அறிவிங்கி, சரியா? அகம்பாடு உணர்ந்து அறிவு முற்று, அந்த பயனானது அவனுக்கு கிடைக்குது. எப்பேற்பட்ட பயன்? ஒரு ஞான பயனை சீதை அடை. அவன் மனசுல அந்த ஞானம் கிடைத்தது. எப்படி? வேதாந்த தத்துவ பொருளினுடைய உள்ளர்த்தம் என்ன? ஆத்ம விசாரத்தை செய்வது. ஆத்ம விசாரம் செய்வதனாலே என்ன கிடைக்குது? ஞானாக்னியிலே ஞானம் கிடைக்கிறது. ஞானம் கிடைத்தால் மோட்சம் என்கின்ற ஒன்று புரிதல் ஏற்படுகிறது. மோட்சம் புரிந்தால் பிறவி பயனை அடையலாம். அந்த விஷயத்தை, அந்த ஞானத்தை, அந்த மேலான தத்துவ பொருளினுடைய அறிவை சீதை பெற்றாள். எப்படி? ராமனை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு அந்த பேரார்ந்த தத்துவ பொருளினுடைய சமாச்சாரம் புரிந்தது. அப்போ ஒரு கேள்வி, பக்கத்துல இருக்கிறவங்களா என்ன சொல்றாங்க? திருமண நாளை குறிக்க சொல்லி சொல்கிறார். கொல் உயர் களிற்று அரசன் கோமகன் இருந்தான், கல்வி கரை உற்ற முனி கௌசிகனை மேலோய், வள்ளி பொறு சிற்றிடை மடந்தை மணநாள் ஆம், எல்லையில் நல்லத்த பகல் என்று உரை செய்க என்றான். பெரிய யானைகள் எல்லாம் தன்னுடைய படையிலே இருந்து அதை வருத்தக்கூடிய அளவிற்கு வீரத்தை கொண்டவனான, யானை படைகளை கொண்டவனான தசரதன் என்ன செய்யறானா, கல்வி கரை உற்று முனி கௌசிகனை. கல்வியில் கரை என்று சொன்னால், கல்வி என்பது ஒரு கடல், அதுக்கு கரை இல்லை. அந்த கரைக்கு கரை காண்டவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஞானத்தை பெற்றவன் அர்த்தம். புரியுதா? கல்வி கரை என்று சொன்னாலே அது ஒரு ஒப்புமை தான். கல்வியை கடல்னு சொன்னா ஒப்புமை. அந்த ஒப்புமைக்கு நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு ஒரு கரை இருக்கிறதா மனசுக்குள்ள வச்சுக்கலாம்னு வச்சுக்கிட்டாலும் கூட, அதனால நம்ம என்ன சொல்றோம்? கல்வி கரையல, கற்பவள் நார்சில, மெல்ல நினைக்கின் பிணிவல, இப்படிதான் நம்ம சொல்றோம். கல்வி கரையில. கல்விக்கு கரையெல்லாம் கிடையாது, வந்துகிட்டே இருக்கும், பெரிய கடல் அது. ஆனால் அப்பேற்பட்ட கடலுக்கும் கரையை கண்டவனாக இருந்தவன், கரை கண்டவன்பா என்ன சொல்றோம்? இவன் விஷயம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லும் போது அவன் கரை கண்டவன்பா, அவனுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுக்காக என்ன சொல்றார்? கல்வி கரை உற்ற முனி கௌசிகனை. விஸ்வாமித்திரரை பார்த்து, அல்ல நாம வச்சுங்க, வசிஷ்டரை கூட்டிட்டு வந்திருக்கான், ஆனா விஸ்வாமித்திரர்கிட்ட கேள்வி கேட்கறான். யாரு? தசரதன். என்னன்னு கேட்கறான்? மேலோய் அப்பா பெரியவரே, வள்ளி பொறு சிற்றிடை மடந்தை மணநாள் ஆம், சீதை சிற்றிடையை உடைய சீதை மணக்கின்ற ராமன் மணக்கின்ற மணநாள், எல்லையில் நலத்த பகல் என்று உரை செய்க. என்னைக்கு செய்யலாம்? நல்ல நாளை சொல்லுப்பா அப்படின்னு சொல்ற.
யாரு? விஸ்வாமித்திரர் கிட்ட. ஏன் விஸ்வாமித்திரர் கிட்ட தசரதன் கேட்கணும்? இது ஒரு கொஸ்டின், மனசுல வச்சுக்கோங்க. பக்கத்துல வசிஷ்டர் இருக்கும்போது ஏன் விஸ்வாமித்திரர் கேட்கணும்? இது ஒரு கொஸ்டின், மனசுல வச்சுக்கோங்க. அப்புறமா இதுக்கான விடையை தேடும், இல்லையா? ஏன்னா கேட்கணும்னா குலகுருவை தானே கேட்கணும், இல்லையா? அவங்க ஃபேமிலிக்கு அவர் தானே பெரியவர். குலகுருவை கூட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா? இப்ப குலகுருவை தான் கூப்பிட்டு கேட்டிருக்கணும், ஐயா நீங்க சொல்லுங்க, நம்ம பரம்பரைக்கு நீங்க தான் பெரியவர், நீங்க தாங்க நல்ல நம்ம அப்படித்தானே செய்வோம். நம்ம வீட்டுல இருந்து யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு போனா நம்ம யாரை கேட்டு கூப்பிடுவோம்? பெரியவங்களை பார்த்து, ஐயா பெரியவங்களை நீங்களா சொல்லுங்க, நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, நம்ம அவரை தானே கேட்போம். அப்ப நல்ல நாளா வச்சு கொடுன்னு விசிஷ்டரை கேட்காம அங்கே உட்கார்ந்திருந்த விஸ்வாமித்திரனை கேட்டிருக்கான் என்று சொன்னால் அதுல என்ன ஒரு காரணம் இருக்குங்கிறத நம்ம அப்புறமா சுற்றுமா பார்ப்போம். அது என்ன சமாச்சாரங்கிறத மனசுல வச்சுப்போம், அது ஒரு கேள்விக்குறியா வச்சுப்போம். அப்போ என்ன சொல்றார்? உடனே விஸ்வாமித்தர் எழுந்து சொல்றார், வாளை உகல கயல்கள் வாவி படி மோதி மூளை முதுகை கதுவ முறிய வரல் மீன் பாலை விரிய குதிகுள் பண்ணை வள நாடா. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. இவ்வளவு விஷயம் யாருக்கு? ஜனகனுடைய நாட்டை பற்றியான வர்ணனையை சொல்கிறார். மருத நிலத்தினுடைய வர்ணனை எப்படி இருக்கா? வாளை உகல, வாழை மீன்கள் வந்து இந்த நெல் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த நெற்கதிர்களை போட்டிருக்கும் பொழுது தண்ணியை விடுவாங்க, ஏரியில இருந்து தண்ணியை திறந்து விடணும். தண்ணியை திறந்து விடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மீன்களும் அடிச்சுக்கிட்டு வரும். அந்த மீன்களும் அடிச்சுக்கிட்டு அந்த அந்த நெற்பயிர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலத்திலே பாய்கின்ற பொழுது இந்த வாழை மீன்கள் குதிக்குதான், சரியா? அப்படி குதிக்குது. கயல்கள் வாவி படி மேதி மூளை முதுகை கதுவ. கயல் மீன்கள் என்ன பண்ணிச்சான்? அது துள்ளுது. இங்க வாழை மீன் துள்ளுறது மட்டும் இல்ல, பக்கத்துல கயல் மீன் இருக்கு, அதுவும் துள்ளுது. துள்ளுறது மட்டும் இல்ல, தண்ணிய பார்த்தா எரும மாடுன்னு ஒண்ணு இருக்கு நம்ம ஊர்ல, அதுக்கு தண்ணியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது போய் படுத்துருச்சுன்னா அதுல இருந்து எழுப்புறது கஷ்டம் இல்லையா? அது போய் அங்க படுத்து இருக்கு. அந்த எருமை மேல போய் முட்டுது, அதனுடைய முதுக முட்டுது, தலையை முட்டுது. இதுக்கு அழகான ஒரு விவரம் ஒருத்தர் எழுதியிருப்பார். இன்னும் ஒரு விளக்க உரை எழுதக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா, முதுக முட்டுது அப்படிங்கிறதோட அவர் சொல்லலையா, கம்பன் என்ன சொல்றான், அப்படி முட்டி 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 எருமை இருக்கு இல்லையா, எருமையினுடைய காம்பிலே கொண்டு போய் அந்த மீன்கள் முட்டுகின்றன. எது? பால் மடியில கொண்டு போய் முட்டுது அந்த கயல் மீன்கள். அப்படி முட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தன் குட்டி வந்து பாலை கேக்குதுன்னு சொல்லி எரும மாடு பால் சுரந்ததும். இதெல்லாம் வர்ணனை. எரும மாடு பால் சுரந்ததிலே அந்த நெல் கதிரானது எருமை பாலிலே விளைந்தது என்று வார்த்தையை போடுவான். இதெல்லாம் வந்து கற்பனையினுடைய வளம். அப்படி போய் முட்டுது, கயல் வந்து முட்டுது, இங்கே முதுகை முட்டுகிறது, அங்கே அவரை தலையை முட்டுகிறது. முறிய வரால் மீன் பாலை விரிய குதிகுள். இந்த வரால் மீன் ஒண்ணு இருக்கு, அதை பத்தி எழுதுறார். அது என்ன ஆச்சான், கமுகு மரம்னு ஒண்ணு இருக்கும். இந்த கமுகு மரம், பாக்கு மரம், கமுகு மரம்னு சொல்லுவோம். தென்னை மரம், பாக்கு மரம், கமுகு மரம்னு சொல்லுவோம். இந்த கமுகு மரம் நல்ல உயரமா இருக்கும். அந்த உயரத்துக்கு துள்ளி குதிக்குது. எப்படி? அது போய் துள்ளி குதிக்குது. துள்ளி குதிக்குதுன்னா இதுக்கும் ஒரு விவரங்கள் சொல்லுவாங்க. துள்ளி குதிக்கிறதுல மேல போய் கமுகை இடிக்குது, இடிக்கிறதுல அங்கேருந்து மேல அது பொத்துன்னு கீழே விழுது. அது விழறதுனால அந்த பாலானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தழும்பி போய் விழும் பொழுது அது ஆறாக ஓடுகிறது. ஏன்னா அந்த நிலத்துல ஏற்கனவே எருமையினுடைய பாலானது வீரியமாக பீரித்து கொண்டு ஓடுது. அதுல போய் கமுகினுடைய பழமானதோ அந்த அந்த காயானதோ விழ அந்த பாரம் தாங்காம அந்த அந்த முழுமதியமாக இருந்த அந்த நெற்சதுக்கத்திலே இருந்த பாலானது தழும்பி வெளியே விழுந்ததா, அது அப்படியே பால் ஆறு ஓடுவதை போல் இருந்ததா. இதெல்லாம் பாருங்க, எப்பேற்பட்ட கற்பனையை ஒருவனால் செய்ய முடியும் என்று சொன்னால் இது கம்பனுடைய ஒரு வீட்சண்யமாகத்தான் இருக்க முடியும். அப்படி சொல்றான், பாலை விரிய குதிகுள் பண்ணை வளநாடா. அப்படி வந்து குதிக்குதுப்பா உன் கமுகின் உயரத்திற்கு விரால் மீன்கள் குதிக்குது.
வாழை உகழ, வாழை மீன்கள் அப்படியே துள்ளி குதிக்க, கயல் மீன்கள் எரும மாட்ட முட்டை, பாலை கமுகு மரத்தினுடைய உயரத்திற்கு உன்னுடைய விரிய விரால் மீன்கள் துள்ளி குதிக்க, அப்படி வளத்தை கொண்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஜனகா, இவ்வளவு சொல்லிவிட்டு என்ன சொல்றான், நாளை, நாளைக்கு நல்ல நாள்பா என உற்ற பகல் நல்லதவன் உரைத்தான். இப்ப நாளைக்கு நல்ல நாள் என்று சொல்கின்றார். ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்திலே கேள்வி கேட்டவுடனே அவர் நாள் குறிச்சு கொடுக்கிறார். அந்த நாள் என்ன? ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்த நாள், குறிப்பாக வால்மீகியிலே சொல்லப்பட்ட நாள் பங்குனி உத்தரம். நம்ம ஞாபகம் இருக்கா? பங்குனி உத்தரம் தான் நம்ம முருகனுக்கும் உகந்த ஒரு நாளாக பேசுறோம். பங்குனி உத்தரத்தன்றுதான் ராமன் சீதைக்கு திருமணம். அப்படியான ஒரு வைபவத்தை குறித்து தருகிறார். குறித்து தந்தவுடனே எல்லோரும் அவையிலிருந்து கலைந்து அவரவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். ஏன்னா மறுநாள்லாம் சொல்லிவிட்டாரு, மறுநாள்னா வேலை இருக்கேன், எல்லாரும் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா, எல்லாரையும் கூப்பிடணும், அழைக்கணும், கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஏன்னா வெரி குயிக் முகூர்த்தத்தை வச்சுட்டாரு இவர் விஸ்வாமித்திரர் இல்லையா. என்னைக்குப்பான்னு கேட்டா நாளைக்கு நல்லா இருக்கு பண்ணுன்னா அவர் ஒரு இன்ஸ்டன்டா எல்லாத்தையும் வேலை செய்யணுமே. இப்போ என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா. அப்ப நாளைன்னு எல்லாரும் சபை கலையலாம், எல்லாரும் போய் கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கன்ட்ட ஜனகன் கிளம்பிட்டாரு. ஜனகன் சொன்ன உடனே எப்படி இருந்தாலும் சீதையும் கிளம்பி ஆகணும் இல்ல. பிரியா விடை கொண்டு அவள் கிளம்புகிறா. ராமன் அவள் போற வரைக்கும் அவளையே பார்த்து கொண்டு நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். மறுநாள் திருமணம். அந்த திருமணத்திற்காக ஒரு படலத்தை போட்டிருக்கிறான். அதற்கு பேர் கடிமண படலம். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆகவே இன்னைக்கு மணிமண்டபத்துல கல்யாணத்திற்கு நாள் குறிச்சது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆகவே இன்னைக்கு இதோட இங்க நிறுத்தலாம்.